குழந்தைகளின் பிறப்பை தாமதமாக பதிவு செய்வதை தவிர்க்குமாறு பெற்றோர்களையும் பாதுகாவலர்களையும் உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசத்தியோன் இஸ்மாயில் வலியுறுத்தியுள்ளார். ஏனெனில் இது எதிர்காலத்தில் ஆவண சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தாமதமான பிறப்பு பதிவுகளின் எண்ணிக்கை குறைந்து வந்தாலும் ஆண்டுதோறும் பதிவு செய்யப்படும் மொத்த எண்ணிக்கை குறிப்பிடத்தக்கதாகவே உள்ளது என்று அவர் கூறினார். சட்டப்படி நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 1000 பிறப்புகள் பதிவு செய்யப்படுவதில்லை என்று அவர் தெரிவித்தார். எதிர்காலத்தில் குறிப்பாக மை கார்டு தேவைப்படும் அரசாங்க உதவிகளை பெறும் போது தங்கள் குழந்தைகள் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடலாம் என்பதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் எச்சரித்தார். தீபகற்ப மலேசியாவில் பிறப்பு பதிவை 60 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்றும் சபா மற்றும் சராவாக்கிற்கு இந்த காலக்கெடு 40 நாட்கள் என்றும் அவர் கூறினார். தேசிய பதிவுத்துறை நாடு முழுவதும் 212 அலுவலகங்களை இயக்குவதாலும் பதிவை எளிதாக்குவதற்காக கிராமப்புறங்கள் உட்பட ஆண்டு முழுவதும் விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துவதாலும் தாமதமான பதிவுகளை தவிர்க்க முடியும் என்று அவர் கூறினார். பதிவு செய்யப்படாத திருமணங்கள் மற்றும் சமூக பிரச்சனைகள் போன்ற காரணிகள் முறையான ஆவணங்கள் இல்லாமல் குழந்தைகளை விட்டுவிடுகின்றன. இது ஆவணமற்ற குழந்தைகளுக்கு வழிவகுக்கிறது என்று சைஃபுடின் கூறினார். பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியில் சேர ஆர்வமுள்ள அரசியல் கட்சிகளிடம் இருந்து, குறிப்பாக உயர்மட்ட தலைவர்களால் வழிநடத்தப்படும் கட்சிகளிடமிருந்து வந்த பல விண்ணப்பங்களை பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரிகாத்தான் நேஷனல் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் கட்சிகளிடம் அவர்களின் உறுப்பினர் எண்ணிக்கை, அமைப்பு, பலம் மற்றும் பின்னணி குறித்த தகவல்களை வழங்குமாறு கூட்டணி கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார். அவர்களின் விண்ணப்பங்களை தாங்கள் முறையாக பரிசீலிப்பதற்கு இந்த தகவல்கள் முக்கியமானவை என்று கொலத்திரங்கானுவில் நடைபெற்ற பாஸ் பெருநாள் திறந்த இல்ல நிகழ்வில் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். திரங்கானு மந்திரி விசாராகவும் இருக்கும் சம்சூரி அடுத்த மாதம் தொடக்கத்தில் நடைபெறவிருக்கும் பரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தில் இந்த விண்ணப்பங்கள் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். பல்வேறு கட்சிகளின் பங்கேற்பின் மூலம் பரிகாத்தான் நேஷனலை வலுப்படுத்துவதில் அனைத்து கட்சிகளும் திறந்த மனதுடன் இருக்கும் என்று தாங்கள் நம்புவதாக அவர் கூறினார். அபாயகரமாக வாகனம் ஓட்டியதாக சந்தேகிக்கப்படும் விரைவு பேருந்து ஓட்டுநர் ஒருவரை காவல்துறை தேடி வருகிறது. ஓட்டுநர் தனது இருக்கையை சாய்த்துக் கொண்டு ஒரு கையால் மட்டுமே ஸ்டேரிங்கை கட்டுப்படுத்துவதை காட்டும் காணொலி ஒன்று வைரலானதை அடுத்து அலோர் காஜா காவல் நிலைய தலைவர் அமாட் அபுபக்கார் இதனை தெரிவித்துள்ளார். கோலம்பூரில் உள்ள டிபிஎஸ் நிலையத்திலிருந்து ஜொஹூர் பாருவுக்கு பேருந்து சென்று கொண்டிருந்த போது வடக்கு தெற்கு விரைவு சாலையின் தெற்கு நோக்கிய பாதையில் கிலோமீட்டர் 196.1 இச்சம்பவம் நிகழ்ந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. ஓட்டுநரின் இந்த நடத்தை வாகனத்தின் மீதான அவரது கட்டுப்பாட்டை பாதித்து பயணிகள் மற்றும் பிற சாலை பயனாளிகளின் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று அமாட் தெரிவித்தார். இதனை அடுத்து ஒரு அறிக்கையில் பில்லியன் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் நிறுவனம் பேருந்து ஓட்டுநர் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பொது பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைவிக்கும் எந்த ஒரு நடவடிக்கையிலும் சமரசம் செய்து கொள்ளப் போவதில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து நேற்று ஒரு புகார் பெற்றதாகவும் அதைத் தொடர்ந்து உடனடியாக உள் விசாரணை நடைபெற்றதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விசாரணைகளுக்கு உதவுவதற்கும் போதைப்பொருள் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கும் ஓட்டுநர் அலுவலகத்திற்கு வருமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் ஆனால் அவர் வர தவறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தேசிய பாடகி சித்தி நூர் ஹாலிஸ்தா நேற்று மாஜு விரைவு சாலையில் ஒரு விபத்தில் சிக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் சிதி தான் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் விபத்து குறித்த எந்த விவரங்களையும் அவர் வழங்கவில்லை. அவரது மேலாளர் ரோசி அப்துல் ரசாக் சித்தியின் காலில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் கூறினார். சித்தியை ஏற்றிச் சென்ற வாகனம் உட்பட இந்த விபத்தில் 4 வாகனங்கள் சம்பந்தப்பட்டிருந்ததாக அவர் தெரிவித்தார். சிப்பாங்கில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பாடிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக தெரிகிறது. நேற்று காலை கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான் துன் சம்பந்தன் பகுதியில் உள்ள ஒரு நகைக்கடையில் நடந்த ஆயுதம் ஏந்திய கொள்ளையில் ஈடுபட்ட 4 பேரை காவல்துறை தேடி வருகிறது. இச்சம்பவம் காலை 11 மணி அளவில் பதிவானதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் ஃபாடில் மாசஸ் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர்கள் 2 கை துப்பாக்கிகளுடன் கடைக்குள் நுழைந்து சுமார் 15 கிலோகிராம் எடையுள்ளதும் சுமார் 9.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடையதுமான 21 தட்டு தங்கத்துடன் தப்பிச் சென்றதாக அவர் கூறினார். கடையின் பாதுகாப்பு ஊழியருக்கு சொந்தமான ஒரு ஷாட் கன் மற்றும் ஒரு தோட்டாவும் திருடப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார்.
லாரூட் நாடாளுமன்ற உறுப்பினர் டதஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் எதிர்க்கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததை நேற்று மக்களவை சபாநாயகரிடம் பரிகாத்தான் நேஷனல் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்தது. நாடாளுமன்ற கட்டிடத்தில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் காலை 11 மணிக்கு சமர்ப்பிக்கப்பட்டதாக பரிகாத்தான் நேஷனல் பொதுச் செயலாளர் டதஸ்ரீ தக்கிடின் ஹசான் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவரின் பதவியை உறுதிப்படுத்தும் அறிவிப்பையும் பரிகாத்தான் நேஷனல் கட்சி அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்தது. இந்த அறிவிப்பு மக்களவை சபாநாயகர் தான்சி டாக்டர் ஜொகாரி அப்துல்லிடம் சமர்ப்பிக்கப்பட்டது என்று அவர் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி ஹம்சா எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தது குறித்து தமக்கு இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வரவில்லை என்று ஜொகாரி கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் ஹம்சா இனி அப்பதவியில் இல்லை என்று டதஸ்ரீ டாக்டர் அமான் சம்சூரி முக்தாரும் தெரிவித்திருந்தார். பதவி காலியாக உள்ளதை சபாநாயகருக்கு தெரிவிக்கும் அதிகாரப்பூர்வ கடிதத்தை சமர்ப்பிக்குமாறு தக்கியுடினுக்கு அறிவுறுத்தி உள்ளதாகவும் சம்சூரி மேலும் தெரிவித்திருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.